என்ன ஆசிகள்? விசுவாசிகள். என்ன ஆசிகள்? விசுவாசிகள். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. நம்பிக்கையாளர்கள், அப்பா சொன்னது போல எதிர்நோக்கின் திருப்பயணிகள், இதெல்லாம் இப்போ புது புது வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கோம். நமக்கு பேர் என்னன்னா, முதல்ல பேரு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்தவர்கள், அப்புறம் விசுவாசிகள், அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கையாளர்கள் என்றெல்லாம் மாறிக்கிட்டே வந்துச்சு. இப்ப எதிர்நோக்கின் திருப்பயணிகள், இந்த எதிர்நோக்கு அல்லது நம்பிக்கை அல்லது விசுவாசம் எல்லாம் ஒரே நிலையில் தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையிலேயே விசுவாசம் இருக்குதா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. இருக்குதா இல்லையா? எத்தனையோ கூட்டம் நடத்திட்டீங்க, பார்த்துட்டீங்க, செபிச்சிட்டீங்க, இறை வார்த்தைக்கு வந்துட்டீங்க, நற்கண்ணை வாங்கிட்டீங்க, திருப்பலி வாங்க என்ன போறீங்க, எல்லாம் விசுவாசம் அல்லது நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னா ஏன் குடும்பம் இப்படி இருக்குது? ஏன் திருச்சபை இப்படி இருக்குது? ஏன் நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? அது பார்க்கணும்ல. உண்மையிலே இருக்குதுன்னா தென்னை மரத்து எடுத்து அப்படியே போய் ஆத்துல நின்றுடணும். நிக்கலையே. அப்படித்தானே வேதம் சொல்லுது. ஒரு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் மரத்தை பெயர் போனா போகும். ஆனா நம்மகிட்ட இருக்கிற நோய்கள் போக மாட்டேங்குது, நம்மகிட்ட இருக்கிற பொறாமை போக மாட்டேங்குது, நம்மகிட்ட இருக்கிற வாழ்க்கை பாதையில இன்னும் சில காரியங்கள் நடக்க முடியாம இருக்கு. அப்ப நம்பிக்கை சரியாக இருக்குதா இல்லையா? இதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு நம்பிக்கை சரியாக இருக்குமானால் திருச்சபையின் மக்கள் இப்படி இருப்பார்களா? என்னமோ நாம மட்டும்தான் சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா திருச்சபையில ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் நாம தான் பதில் சொல்லணும். அவர்கள்லாம் யார்? திருச்சபையில மற்றவங்கெல்லாம் யார்? நம்ம திருச்சபை எடுத்துக்க, மற்றதெல்லாம் நான் பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நம்முடைய சகோதர சகோதரிகள், இயேசு கிறிஸ்துவின் ஒரே உடலிலே வைக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள். ஒன்று விரலா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், காதா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம், அவ்வளோதான் நீயும் நானும் ஒரே உடல். ஏன் அந்த உடலுக்குள்ள இப்படி இருக்கு? இது என்னுடைய நெடுநாளைய கேள்வி. நீங்க கேட்டு பாருங்க. எல்லாருமே நான் செபிச்சோம்னா அப்படி செய்யறிஞ்சாமி, இப்படி செய்யறிஞ்சாமி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் நான் ஒரு பேரை உருவாக்குனேன். அவன் போய் ரத்த துளி திருச்சபை, அக்கினி திருச்சபை, அபிஷேக திருச்சபை தனித்தனியா திருச்சபை வச்சுட்டான். இப்ப நான் உருவாக்குனது சரியா? ஏன் இப்படி இருக்கிறோம்? அப்ப இறை வார்த்தையின் உண்மையான நிலையை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? இப்ப நான் ஒரு கேள்வி கொண்ட கேட்கிறேன். இறை வார்த்தையை வாசிக்கணுமா, வாசிக்க கூடாது? எங்க போட்டிருக்குது? கரெக்டா சொல்லுங்க. இறை வார்த்தையை வாசிக்கணும் எங்க போட்டிருக்குது? அதை முதல்ல சொல்லுங்க. நான் ஓடிடுறேன் முடியா. ஆமா, இறை வார்த்தை எங்க வாசிக்கணும்னு போட்டிருக்குது. அப்ப இறை வார்த்தையை எங்க வாசிக்கணும்னு தெரியாமே வாசிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அல்லேலூயா. நம்ம திரும்பி சொல்லிட்டீங்க. இறை வார்த்தையை வாசிக்கணும் எங்க போட்டிருக்குது? எங்க இருக்குது? யாருக்காவது தெரியுமா? வாசிச்சாத்தாங்க எனக்கு கிடையாது. நான் இன்னொரு பாம்பே எங்க இருக்குதுன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கு சொல்ல, லண்டன்ல இருக்குது, அங்க பேசலாம் கிடையாது. இறை வார்த்தையை வாசிக்கணுமா வேண்டாமா? பைபிள் என்ன சொல்லுது? நான் கேட்கிற கேள்வியை நீங்க விட்டுட்டீங்க. இறை வார்த்தையை வாசிக்கணுமா வேண்டாமா? எங்க போட்டிருக்குன்னு தான் கேட்கிறேன். போடாத தெரியாத ஒண்ணு நாமளும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரிதான் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துவை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் கேட்கிற கேள்வி. அம்மா நான் என்ன சொல்றேன்? அறிக்கையிடணும், விவரிக்கிறேன், அதனால கேட்பேன், அதனாலதான் நம்பிக்கை வரும். நான் எனக்கு தெளிவா தெரியுது. நான் கேட்கறது இறை வார்த்தையை வாசிக்கணுமா வேண்டாமா? எங்க போட்டிருக்குது? அதான் என்னுடைய கேள்வி. இணைச்சட்டம் 17:19 என்ன தெரிஞ்சுக்கணும்ல? இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்பிக்கைக்குள்ள போலாம்.
ஐயா, அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சிங்களை, பேரன் பேத்திங்களை, மாமி, மச்சாங்களை எல்லாரும் கேளுங்க. புரியுதா? இந்த இறை வார்த்தையை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும். எப்படி வாசிக்கணுங்க? நாள்தோறும் வாசிக்கணும், வாழ்நாள் முழுவதும் வாசிக்கணும். தெரியுதப்போ? இது என்னைக்காவது நீ புரிச்சிருக்கிறியா, அறிஞ்சிருக்கிறியா? நாள்தோறும் வாசிக்கிறியா, வாழ்நாள் முழுவதும் வாசிக்கிறியா? ஏன் வாசிக்கணும்? வாசிக்காத. அதனால் அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதி முறைமைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் எவன் வாசிக்கிறானோ அதுதான் நிறைவேற்றுவான். இன்னைக்கு வாசிக்கல, அதனால நீங்களும் நானும் நிறைவேற்றலன்னு கேட்கிறேன். இதான் என்னுடைய கேள்வி. வாசிச்சிருக்கிறோமா? வாசிக்கணுமா வேண்டாமா? இது பரிசுத்த ஆவியினுடைய கட்டளை. நாள்தோறும் வாசிடா, தினந்தோறும் வாசிடா, இது கட்டளை. இந்த கட்டளை எங்க பார்த்தோம், எங்க வச்சோம்? ஐயா, நான் சொல்ல வர்ற ஒரே ஒரு காரியம், கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் வாசித்திருந்தால் கடவுளுக்கு பயப்படுவீர்கள். அது கத்தோலிக்க திருப்பதியில எந்த மூலையில இருக்கிறவனா இருந்தாலும் சரி, வாசிக்காதவன் பயப்படவே மாட்டான். அதனாலதான் பங்குல பிரச்சனை, மறை மாவட்டத்தில் பிரச்சனை, ஆட்கள்கிட்ட பிரச்சனை, நீயா நானானு பிரச்சனை, பெருசா பிரச்சனை, சிறுசா பிரச்சனை, அவனா பிரச்சனை, இவனா பிரச்சனை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படியா ஓட்ட முடியும்? எங்க வாழ்றோம்? இறை வார்த்தையை முழுமையுமாக இன்னும் வாசிக்கிறவன் மட்டும்தான் கடவுளுக்கு பயந்து நடப்பான். இப்ப நம்ம வாசிக்கிறோமா இல்லையா? இப்ப சொல்லுங்க. இப்போ வாசிக்கணும். வாசிக்கலன்னா நீங்க கேட்பீங்கல்ல, ஒரு கேள்வி கேட்டேன் நான். வாசிக்கணும்னு சொல்லிட்டேன், வாசிக்கலன்னா 18:19 இணை சட்டம் 18:19 என் பெயரால் அவன் சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேற இருப்பேன். வேரோட எடுத்துடுவேன். இன்னைக்கு திருச்சபையில வேரோட எடுக்கணும்னா எத்தனை பேர் எடுக்கலாம்? முதல்ல என்னையத்தான் எடுக்கணும். ஆமா, வேற என்ன செய்ய சொல்றீங்க? வேரோட சாப்பேன்னுட்டாரியா கடவுள். கடவுள் சொல்ற வார்த்தை தாங்க முக்கியம். அதனால என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த இறை வார்த்தையின் உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய நம்பிக்கையின் முதல் நங்கூரம், முதல் வார்த்தை. எனவே இந்த இறை வார்த்தைக்குள்ளே உங்களை இணைத்துக் கொண்டால் மட்டுமே கடவுள் யார் என்று தெரியும், கடவுளுக்கு பயப்பட முடியும், திருச்சபை எது என்று தெரியும், என்னுடைய குடும்பம் எது என்று தெரியும். அதனால இன்னைக்கு கேட்டோம்னா என்ன சொல்றாங்க? என் பிள்ளை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் பிள்ளைங்க என்ன கவனிக்கல, என் பேர பிள்ளைங்க சரியில்லை, இப்படித்தான் எல்லாரும் சொல்லிடுவேன். ஏன் சரியில்லாம போச்சு? என்னுடைய கேள்வி அதுதான். நீ உண்மையாக இறை வார்த்தையை வாசிச்சிருந்தா சரியா இருந்திருக்கணும். உன் குடும்பம் சரியா இருந்திருக்கணும், உன் குடும்பம் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கணும், உன் குடும்பம் மகிழ்ச்சியில இருந்திருக்கணும், உன் குடும்பம் இயேசுவோடு இருந்திருக்கணும், உன் குடும்பம் வாழ்வாக இருந்திருக்கணும். ஏன் இல்ல? ஒரு பக்கம் கடன் பிரச்சனை என்றான், ஒரு பக்கம் குடும்பத்துல பிரச்சனை என்றான், ஒரு பக்கம் குடும்பத்துல வாழ முடியல என்றான். ஏன் வாழ முடியல? இப்ப சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் ஒரே ஒரு சிந்தனையை மட்டும்தான் உங்க ஆன்மாவுல பதிக்க விரும்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை சரியானதா இல்லையா? இவ்வளவுதான் செய்தியாதான். நம்பிக்கை சரியா இருக்குதா இல்லையா? சரியான நம்பிக்கைன்னா சரியா நடக்கணும், சரியில்லாத நம்பிக்கையில சரியில்லாமத்தான் நடக்கும். ஒரு குழந்தைய அம்மா கூட்டிகிட்டு போறா, அந்த குழந்தை பேசல, படுத்த படுக்கையா கிடக்குது, கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. டாக்டர் சொல்றார், ஏம்மா இந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது,
இந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது. ஒன்று. இரண்டாவது, படுத்தே கிடப்பான், ஏதாச்சும் ஊட்டு, அவன் வாழ்ந்த நாள் வரைக்கும் வாழ்னான், கொஞ்ச நாள் வாழ்வான், அப்புறம் அவனை எடுத்து போட்டு. இது டாக்டருடைய அட்வைஸ். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, சர்டிஃபிகேட்டும் அப்படி தான் சொல்லுது, அதுதான் சொல்லுது. இந்த தாய் வந்தா, ஆக அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய உறுதிப்பாடு, அவளுடைய மன உறுதி நிறைவாக இருந்துச்சு. அவள் வாடி செபிச்சுக்கிட்டே இருந்தா. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 3 வருஷம் அல்ல, 4 வருஷம் அல்ல, தொடர்ந்து செபித்து கொண்டே இருக்கிறாள். அவன் எந்திரிச்ச பாடும் இல்லை, நடந்த பாடும் இல்லை, முழிச்ச பாடும் இல்லை, பேசின பாடும் இல்லை, படுத்தே கிடப்பான். சோறு ஊட்டினா பார்ப்பான், இல்லைன்னா தூக்கிட்டு போகணும், ஏதோ இயற்கை கழிவு பார்த்துட்டு கொண்டு வந்து போட்டுறோம். இவ்வளவு தான் நடந்து கொண்டது. ஆனால் அவளுடைய நம்பிக்கை மிக ஆழமாக இருந்தது. 4 வருடம் 3 மாதம் கழித்து ஒரு நாள் கதவை சும்மா லேசா சாத்திட்டு, அவ தாப்பல் போடாம சும்மா சாத்திட்டான். சும்மா லேசா சாத்திட்டு பக்கத்துல மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு, அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்க போனான். வந்து பார்த்தா குழந்தை இல்லை. உண்மையாக நடந்த நிகழ்ச்சி, கதை இல்லை, குழந்தை இல்லை. இந்த பையனுக்கு வந்து ஒரு 4-5 வயசுக்குள்ள இருக்கும், அப்படி அந்த அளவுக்கு. ஆக இதே 4 வருஷம் படுத்து ஒரு 7-8 வயசுக்கு மேல ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு இருக்கிற அந்த குழந்தைய இப்ப திடீர்னு காணாம். அவன் எங்க போனான்? பெட்டில் பார்த்தாங்க, வீட்டில் பார்த்தாங்க, தெருவில் பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. எல்லா பக்கமும் கேட்குறாங்க, அது மாதிரி ஒரு பையனே இங்கே வரல அப்படின்றாங்க. இப்போ யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணம். பதறாங்க. 4 ரோடு சந்திக்குது. அந்த ரோட்டில் மேலே அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் நின்றுக்கிட்டு கார்களை அனுப்பிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பக்கம் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பையன் போனானா அல்லது யாராச்சும் கொண்டு போனாங்களா? இல்லைம்மா, யாரும் கொண்டு போகலை. இந்த மாதிரி ஒரு சட்டை போட்டவன் இந்த பக்கம் நடந்து போனான், நான் தான் காரை நிறுத்திட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது வரைக்கும் அவனை நான் பார்த்து அனுப்பினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக உறுதியாக தெரிஞ்சிருச்சு. ஆக எங்கே போயிருப்பான் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். நேர் எந்த மருத்துவர் முடியாதுன்னு சொன்னாரோ அந்த மருத்துவர்கிட்ட நேர் ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவர்கிட்ட பார்க்குறான். மருத்துவர் எடுத்து பார்த்துட்டு, யூ ஆர் குட், வெரி நார்மல் அப்படின்றார். எப்படி நடந்துச்சு? நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை. உன் நம்பிக்கை வந்து வீண் போகாது. உன் நம்பிக்கை வந்து நடந்து காட்டணும். அதான் நம்பிக்கை. நடக்காத வச்சு நான் கேட்டேன், அது நடக்கல, கேட்டுத்தான் பார்ப்போம். 13 வாரம் கேட்போம் அந்தோனியார்கிட்ட, 9 வாரம் கேட்போம் சபத்தியார்கிட்ட. இது கேட்டு தான் பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. இதுக்கு பேர் நம்பிக்கை. இதுக்கு பேர் இறைவார்த்தை. சொல்லலாமா? சொல்றதுக்கு நமக்கே ஒரு ரீதி இருக்கா? இல்லை. அதனால நம்ம நம்பிக்கை எது அப்படிங்கிறத பார்க்கணும். மத்தேயு 15:28 கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. மத்தேயு 15:28. இயேசு மறுமொழியாக, அம்மா, உன்னுடைய நம்பிக்கை ரொம்ப பெருசு. நல்லா கவனிங்க. அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெருசு. பெரிய நம்பிக்கை, சரியான நம்பிக்கையாக இருந்தால் உடனே என்ன நடக்கும்? நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும், நடக்கட்டும். அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் பெரிய நம்பிக்கை. நீ விரும்பியவாறு நடக்கட்டும். நீ ஆன்மீக வாழ்வு விரும்புறியா? சூப்பரா நடக்கும். பொருளாதார வாழ்வு தேவைப்படுவதா? சூப்பரா நடக்கும். கடன் பிரச்சனை மாறணுமா? சூப்பரா நடக்கும். மனைவி மக்களிடையே பிரச்சனை இருக்குதா? அந்த பிரச்சனையை தீர்த்துனா தீர்ந்துடும். ஆனா அதுக்கு பதிலா இப்ப குடும்பங்கள்ல சரி, திருச்சபையில சரி, இந்த 2 பேரும் பிரிஞ்சு போற குடும்பங்கள் ஏராளமா இருக்குது. அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற வேலூர் மறை மாவட்டத்தின் ஆராய்ச்சியின் ஒரு பகுதி. ஒரு காலத்துல ஒரு பங்குல 4 குடும்பம் 5 குடும்பம் இருக்கு. இப்போ பிரிஞ்சு போன குடும்பம் எத்தனை இருக்குது?
எங்களுக்கு தெரியாது சாமி அப்படிங்கிற ஒரு பேச்சு. இது எவ்வளவு பெரிய தவறுன்னு தெரியல. ரெண்டாவது என்னன்னா, குறைஞ்சது 10 to 20 குடும்பம் 25 குடும்பம் அப்படி இருக்குது. ஏன் அவங்க எல்லாம் போய் சந்திச்சு நம்ம ஒன்றும் சேர்க்க முடியல? ஏன் சேர்க்கல சொல்லுங்க பார்க்கலாம். உடனே கேட்டோம்னா நீங்க என்ன, அது சாமியாருடைய வேலை? நோ, உங்களுடைய வேலை. இன்னைக்கு அப்படி பிரிஞ்சு போயிருக்கிற குடும்பங்கள், கோயிலுக்கு வராத குடும்பங்கள் அல்லது பக்தி இல்லாத குடும்பங்கள், இவைகள் எல்லாம் எங்கே போகிறது? ஒரு பங்குக்கு போனேன் சாமி, 35 குடும்பம் வெளியே போயிடுச்சு. அது என்னடா வெளியே போயிடுச்சு? என்ன விஷயம் அப்படின்னா, வேற திருச்சபைக்கு போயிடுச்சு சாமி. இதெல்லாம் உங்களால் வந்ததான் அப்படின்னாரு. என்ன ரைட்டு? ஆமாம், நான் வேஷம் போட்டேன், ஆடித்தானே ஆகணும். ஆமாம், மேடைக்கு போயிட்டேன், நின்று தானே ஆகணும். மக்கள் முன்னால் வந்துட்டேன், கேட்டுத்தானே ஆகணும். அப்போ இந்த 35 குடும்பத்தை கேட்டோம்னா, பிரசங்கமையா வைக்கிறீங்க? பிரசங்கம் என்னமோ 1-2 கதையை சொல்றீங்க, அதை சொல்றீங்க, இதை சொல்றீங்க, போயிட்டு இருக்கு, இறை வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய. அவங்கள போய் பங்கு சாமியாருங்களை போய் கேட்டோம்னா, அவன் பெந்தகோத்துக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு அவன் சாமியாரை எடுத்து அவங்க சண்டைக்கு வர்றான். அவன் தான். அதனால சாமியார் சண்டைக்கு போறவங்களாம் வேற திருச்சபைக்கு போயிடுவான். ஆமா, இதுக்கு பேரு திருச்சபைன்னு நம்மளும் கட்டி அழுதுகிட்டு பேசாம இருப்பான். அவன் போனான் சாமி இருக்கிறத பேத்துவோம். அதுக்கு பேரு கத்தோலிக்க திருச்சபை. சரியா? உன் நம்பிக்கை சரியான்னு கேட்கிறேன். சரியான நம்பிக்கையா? கேட்டுங்க ஒவ்வொருத்தரும் கேட்டுங்க. மத்தேயு 14:31. இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய்? இப்போ அந்த பேதுருவை போல நாம என்ன செய்யணும்? திருச்சபையில திருமுழுக்கு வாங்கிட்டோம், அது வாங்கிட்டோம், நான் தான் திருச்சபைன்றான். நான் ஒரு பங்குக்கு ஒரு சாமியாரை கூட்டிட்டு போனேன். எதுக்கு? மாற்றலாகி கூட்டிட்டு போறேன். சாமி வாங்க, என்னை கொண்டு வந்து விட்டுட்டு வாங்கன்னாரு. ஒரு பெருசு ஒரு 6 பேரை 8 பேரை நம்ம வந்தாங்க. வண்டியை விட்டு அவர் இறங்கல, நான் மட்டும்தான் இறங்க. நடந்தது தான் நான் சொல்லணும். சாமி, நாங்க சொல்ற பிரகாரம் அவர் இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா கூட்டிட்டு போங்க அப்படின்னு நடந்தது சொல்றேன். தம்பி இறங்காத, அங்கே இருறா, போறான். நான் சொன்னது அதான், தம்பி இறங்காத, நீ அங்கே இருறா, என்ன பெருசா கழட்டிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த சாமியாரை நான் விட்டுட்டு போறேன், நீங்க உடனே அனுப்பினாலும் சரி, அப்புறம் அனுப்பினாலும் சரி, இப்போ நான் கூட்டிட்டு போக முடியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவீங்க பாரு, அன்னைக்கு ஒவ்வொருத்தையும் தலையா வெட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொன்னது. எதற்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த நம்பிக்கை சரியாக இருக்குமானால், இந்த நம்பிக்கை ஒரு நிலையிலே சரியாக இருக்குமானால், நம்பிக்கை நமக்கு குன்றி போகுமா, குறைந்து போகுமா? ஏன்? குறைந்த நம்பிக்கையாளர்கள் தான் இன்று நிறைய பேர் இருக்கிறார்கள். இதுல ஒரு சந்தேகம், அதுல ஒரு சந்தேகம். நோய் எனக்கு வந்துருச்சு, அதுவும் சக்கரை நோய், கடவுள் கண்டுக்கவே மாட்டேங்கிறார், செபிச்சு நான் என்னத்த கண்டேன். இவங்களுக்கு பேரு கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசி. அவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? என்ன செய்யலாம் சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குன்றிய நம்பிக்கையில எடுத்துருந்து தூக்கு. ஐயம் இருக்குதுன்னு அர்த்தம், சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, இன்னும் சில பேர் சந்தேகத்துக்கு வர்றான். ஜெபமாலை சொல்லணுமா வேணாமா? எங்க போட்டிருக்குது ஜெபமாலை சொல்லணும்? எங்க போட்டிருக்கிற இறைவார்த்தை சொல்லணும்? ஸ்தோத்திர பலி செலுத்து அப்படின்னு போட்டிருக்குதா? நம்ம எல்லாத்தையுமே வேறு விதமான சந்தேகத்தை சொன்னா அவன் சொன்னா சரி, ஒன்ன மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். நாம ஏன் ஜெபமாலை சொல்லணும்? ஜெபமாலை முழுசும் இறைவார்த்தை தான். இறைவார்த்தையை சொல்லியா அவ்வளவுதான். கடைசியா ஒரு வரி சொல்றோம். என்ன சொல்றோம்? பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக்கும்.
அது வேண்டுதல் ஜெபம். இறை வார்த்தையோடு நான் வேண்டுதலை இணைத்து கொண்டேன், அவ்வளவுதான். அப்போ சொல்லலாமா வேணாமாங்கிறது கேள்வியா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு 200 முறை அந்த இறை வார்த்தையை சொல்றேன்னா அந்த இறை வார்த்தையுடைய சாரம் உன் உள்ளத்துல பேசுமா பேசாதா? அப்படியே சொல்றதுக்கு யோசிக்கிறேன். சோமால சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சாமி, எவனோ சொன்னான். அல்லேலூயா. இல்லை, இங்கெல்லாம் நம்பிக்கை குன்றி போகணும். அப்புறம் பாவ செய்கிறத தூக்கிறாங்க, சிலையை தூக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க. இதெல்லாம் அத்தனையும் தவறு. திருச்சபை இறை வார்த்தை பிரகாரம் அத்தனையும் வச்சிருக்கு, நான் நிரூபிக்க முடியும். அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பார். சகோதரா, கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பார். என்றே நீ காண்பார். ஆமென். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிடாத கடவுளை வச்சுக்கிட்டு நீ ஏன் கலங்கணும்? சரியான நம்பிக்கையான்னு பாரு. திருத்தூதர் 14:9, திருத்தூதர் பணி 14:9. பவுல் பேசியதை கேட்டு நல்ல கவனிங்க. நோய் நீங்குவதற்கான நம்பிக்கை, நலம் பெறுவதற்கான நம்பிக்கை அவரிடம் இருக்கிறதா? உடனே என்ன சொல்றாங்க? அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களா அதனாலதான், அல்லது இவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களா அதனாலதான் நோய் நீங்கல, நம்பிக்கை சரியா இல்ல, அவர் நல்லா ஜெபிக்கல அதனாலதான் என் நோய் போகல. என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்குதுங்க இப்ப எல்லாம். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நலம் பெறுவதற்கான நம்பிக்கை எனக்குள் இருக்குமானால் எதையும் சாதிக்க முடியும். அவ்வளவுதான். அவங்க நம்புறாங்க, இவங்க நம்புறாங்க, அவங்க ஜெபிப்பாங்க. சுவாமி எனக்கோ ஜெபிக்குங்க, நோய் போயிடும். அட, நலம் பெறுவதற்கான நம்பிக்கை ஒண்ணுகிட்ட இருந்தா நோய் தானா போகுது. இதுக்கு போய் என்ன போய் கேட்டுக்கிட்டா உட்கார்ந்துருக்கணும்? அதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. நலம் பெறுவதற்கான நம்பிக்கை உள்ளத்துல இருக்குமானா நோயை போனா போகும், அது வாட்டுக்கு போயிடும். நீ சாப்பிட வேண்டியதை ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கண்டு வாசிங்க. பவுல் அவரை உற்று பார்த்தார். அவர்கிட்ட அந்த நலமான நம்பிக்கை பெறுவதற்கான அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருப்பதை பார்க்கிறார். நீர் எழுந்து கால் ஊன்றி நேராக நில்லும் என்றார். நல்லா கவனிங்க, வார்த்தையை பாருங்க. நீர் எழு, முதல்ல எழுந்துடு, எழு. இருக்கிற நிலையை விட்டு எழுந்து வா, இருக்கிற பாவத்தை விட்டு எழுந்து வா, இருக்கிற அக்கிரத்தை விட்டு எழுந்து வா, பொறாமையை விட்டு எழுந்து வா, பகையை விட்டு எழுந்து வா. எழுந்துரு, முதல்ல எழு. எழுந்து கால் ஊன்றி நில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்களை திடப்படுத்துங்கள். அப்படின்னா என்ன? உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறை வார்த்தையை திடப்படுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். இறை வார்த்தையை திடப்படுத்தும். இறை வார்த்தையின் உள்ளத்திலே ஊன்றி வைக்க வேண்டும், நிறைவாக வைக்க வேண்டும். காலூன்றி நிற்பது, காலூன்றி நிற்பது என்று சொன்னால் இறை வார்த்தையிலே தான் நிற்பது. இன்னைக்கு இறை வார்த்தையை விட்டுட்டு எங்கெங்கேயோ தூர போயிட்டு இருக்குது சமூகம். ஆமா, செல்லு பார்க்கிற அளவுக்கு பைபிள் படிக்குது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், மனச்சாட்சி போறாங்க. செல்லு பார்க்கிற அளவுக்கு பைபிள் வாசிக்கிறோமா? செல்லு பார்க்கிற அளவுக்கு ஜெபிக்கிறோமா? அப்புறம் நாமளே நம்ம வச்சுக்கிட்டு
அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிறது சரியான ஒரு நிலை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீர் எழுந்து கால் ஊன்றி நில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை வார்த்தையின் அடிப்படையிலே நில்லுன்னு அர்த்தம். நேராக நிக்கணும். அது கூட கோணிக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டுலாம் நிக்க கூடாது. நேரா நிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தென்னை மரம் நேரா நிக்கிறது போல நீங்களும் நேரா நிக்கணும். அப்படின்னா இறை வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இறை வார்த்தை வளமோ இடமோ எந்த பக்கமும் திரும்புவதோ வாழ்வதோ திரும்புவதோ கூடாது. நேரா நிற்கும். அதுல கத்தோலிக்க திருச்சபை மிக 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 நேராக நின்று நமக்கு மிக அற்புதமான திருப்பலியை கொடுத்திருக்கிறது. அதை நான் பேசணும்னு நிறைய பேசணும். அப்போ பாருங்க, எனக்குள்ள நம்பிக்கை இருந்தால், நலம் பெறக்கூடிய நம்பிக்கை, வாழ்வு பெறக்கூடிய நம்பிக்கை, சாதிக்கக்கூடிய நம்பிக்கை இருந்தால் சாதிக்கலாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கை இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாக்கோப்பு 2:20. யாக்கோப்பு 2:20. அறிவிலிகளே, என்னக்குள்ள இருக்கிற நம்பிக்கை செயல் உள்ளதா செயலற்றதா? அதான் எதிர்நோக்கு. பாப்பரசர் வலியுறுத்துகின்ற எதிர்நோக்கி எதன்னா செயல் உள்ள நம்பிக்கையா இருக்கட்டும், செயலற்ற நம்பிக்கையாக அல்ல. திருச்சபையில இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம 1,50,000 பேர் 60,000 பேரும் செயலுள்ள நம்பிக்கை வைத்திருந்தால் அதுதான் உண்மையான நிறைவான வாழ். அதான் இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற வாழ். இன்னைக்கு அப்படி ஒரு செயல் உள்ள நம்பிக்கையாக இருக்கிறதா? அப்ப இந்த நம்பிக்கை சரியாக இருக்குமானால், இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக இருக்குமானால், என் அருமையான சகோதரனே சகோதரியே, பூசைக்கு நீ லேட்டா போவ, அப்புறம் போய்க்கலான்னு விட்டுடுவ, என்னைக்கோ பார்த்துக்கலான்னு விட்டுடுவ. இன்னைக்கு திருப்பலிக்கு வர்றதெல்லாம் சுத்தமா குறைஞ்சிருச்சுங்க. 500 பேர் இருக்கிற ஒரு பங்குல 5 பேர் 6 பேர், ரொம்ப போனா ஒரு 10 பேர் வர்றாங்க. ஏன் டெய்லி பூசை பார்த்தா தானே? அதுக்கு ஒருத்தருக்கு வழியில கமெண்ட் அடிக்கிறார், போய்கிட்டு இருக்கிறேன், இவங்கெல்லாம் டெய்லி பூசைக்கு பண்ண நேரு மோட்சத்துக்கு போறவங்கப்ப நம்ம கோணலா போவோம். கமெண்ட். ஆமா, அதுல போறவங்க சொல்றாங்க, ஏன் டெய்லி பூசைக்கு போனா நேரா மோட்சத்துக்கு அப்பா போறோம், கடவுள் எங்க போட போறாரு அங்கதானே போட போறாரு. அது அவங்க கமெண்ட். இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கலாம்? என் அருமையான சகோதரனே சகோதரியே, என் நம்பிக்கை செயலுள்ள நம்பிக்கையாக மாறும். செயலற்ற நம்பிக்கை நான் வைத்துக்கொண்டு நானும் நம்பிக்கையாளர், நானும் எதிர்நோக்கு உள்ளவன், நான் எதிர்நோக்கின் திருப்பயணி அப்படின்னு சொல்லுவதில் பெருமை காட்டினீன்னா அதுல ஒன்றும் பிரயோஜனம். ஆமா, அது எதிர்நோக்கின் திருப்பயணியாக மாற முடியாது. ஆமா, அப்படி மாறுவதற்கு நம்மளால முடியாது. அதனால செயலுள்ள நம்பிக்கையாக இருக்குதா, செயலற்ற நம்பிக்கையாக என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது? செயலுள்ள நம்பிக்கையாக இருக்குமானால் திருச்சபையானது நீ வாழுகின்ற இடங்களிலே உன்னுடைய அன்பியத்தை செயலுள்ள அன்பியமாக மாற்ற முடியுமா? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அன்பியத்துல யாரு சாமி? 15 குடும்பம் இருக்கிறாங்க, அதுல 2 குடும்பம் பேசாது, 3 குடும்பம் வராது. ஆமாம், ஏதோ ரிப்போர்ட் வாசிப்பாங்க. ஆமாம், யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 7, 8, 9 இன்னைக்கு வாசிச்சாங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள். ஒரு அம்மா வழக்கம் சொன்னிச்சு, எனக்குள்ள வார்த்தை இருக்குதா, உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குதா, எல்லாருக்குள்ளே வார்த்தை இருக்குது. ஆமீன், விளக்கம் முடிஞ்சு போச்சு சாமி, அடுத்து ரிப்போர்ட் எழுந்து போயிட்டு வா. இதுக்கு பேர் அன்பியம். ஆமாம், மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னு அந்த அம்மா சொல்லுது, அன்பு இன்னைக்கு முடிஞ்சு, நேற்றே முடிச்சுட்டு சாமி, இந்த வாரத்திற்கு சாமியார் சீட்டு கொடுத்துருக்கிறார். என்ன சீட்டு? திருவிழாவுக்கு வரி கலெக்ஷன் பண்ணணும், அந்த சீட்டு கொடுத்துருக்காரு போகணும் சாமி.
அதுக்கு பேர் அன்பியம். எப்படி எப்படிதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க போறோம், எப்படிதான் வாழ போறோம். இங்க நம்பிக்கை செயல் இருக்குதா கேட்டோம்னா வாக்குவாதமும் விவாதமும் ஒரு பட்டிமன்றம் தான் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஆமா, விசுவாசிகள் சரியா, குருக்கள் சரியா, பட்டிமன்றம். ஆமா, இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் ஒரு 4 பேர் இழுத்து பேசுனா, ஏய் அவன் ஸ்ட்ராங்கா பேசிட்டாப்பா, முடிஞ்சு போச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஓவர். அல்லேலூயா. என் அருமையான சகோதரனே சகோதரியே, எனக்குள் இருக்கிற நம்பிக்கையை நான் யோசிக்க வேண்டும். அதனால 1 தீமோத்தேயு 1:5 தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று. நல்ல சகோதரா சகோதரி, தூய்மையான மனம், தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, இவன் தான் கிறிஸ்தவன். வெளிவேடமற்ற விசுவாசம், வெளிவேடமற்ற நம்பிக்கை. இன்னைக்கு வேஷம் போடுற நம்பிக்கை தான் 90% இருக்குது. ஆமா, நீ பாரு, திருவிழாவுக்கு என்னைக்கு வருவான்? அந்த தேர் சோடிக்கிறதுக்கு முன்னால வருவான். 4 பேர் வருவான், தாட் பூட், அக்கா அச்சுக்கா அம்முச்சுக்கான்னு, இவனுக்கு ஒரு சண்டை, அவனுக்கு ஒரு சண்டை. நாங்கெல்லாம் வாழ்க்கை பூரா அங்கே கிடக்கிறோம். நேற்று வந்தவனுக்கு சாமியார் முக்கியத்துவம் கொடுத்தான்னு அங்கே ஒரு தகராறு. இப்படி தகராறு பண்ணிட்டு, அந்தோனியாரே போப்பா சீக்கிரம் அப்படின்னு அந்தோனியார் இழுத்து கொண்டே விட்டுட்டு அவனுக்கு பேர் திருவிழா. இதையும் நம்ம ஆதரிச்சுக்கிட்டு புஷு டுப்புன்னு 2 வானத்தை விட்டுவிட்டு, ஆமா, ஃபீஸ்ட் இஸ் ஓவர். பங்கு திருவிழாக்கள். ஆக எந்த ஒரு நிலையில வெளிவேடத்தை நாங்க முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வெளிவேடம் தான் முக்கியம். ஆமா, கோயில்ல சீரியல் சைட்டு போடாம ஒரு கிறிஸ்துமஸ் வச்சுட்டீங்களா, விட்டுடுவீங்க? எங்க அந்த சாமியார் வந்தாரு அப்படின்னு கேட்போம். ஆக அங்க லைட்டு போடணும், ஒரு குடில் கட்டணும், அது கட்டணும். கட்டுட்டா ஓகே. நான் கட்டுறேனா, நான் லைட் போட்டேனா? ஏன் ஆன்மாவுக்கு லைட் இருக்குமா? என்னைக்காவது அது யோசிச்சிருக்குமா? அதுக்கு என்ன வழி? இயேசு எங்க இருக்கிறார்? என் அருமையான சகோதரா சகோதரி, வெளிவேடம் தான் இன்று அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆம், அப்படியே வெளிவேடமா வந்து அப்படியே பங்குல பேசி ஒரு 4 பேர் சேர்ந்து வெளிவேடம், அவ்வளவுதான். நாங்க தான் சாமி பங்கு, நாங்க என்ன சொல்றோமோ அது பிரகாரம் போனீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த பங்குல 10 வருஷம் இருக்கலாம் சாமி. அதுக்கு பேரு விசுவாசிகள், அதுக்கு பேரு சாமியார். ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டோம்னா பிரசங்க சொன்ன, நேற்று எண்ணெயை குத்தித்தான் வச்ச மாதிரி தெரியுது, சாமியாருக்கு பார்ப்போம், இது ரிப்போர்ட் கிடைக்குதா, ஒரு பண்டில் எழுதுவோம்டா சீக்கிரம். இதுக்கு பேரு விசுவாசிகள், இதுக்கு பேரு நம்பிக்கையாளர்கள். வெளிவேடமான விசுவாசம், வெளிவேடம். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு வேஷம் போடணும், திங்கக்கிழமைனா. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், திங்கக்கிழமை திருடிக்குவோம், செவ்வாய்க்கிழமை செருப்பால் அடிச்சுக்கோ, புதன்கிழமை பாடி பேசுவோம், வியாழக்கிழமை வீட்டில் சண்டை, வெள்ளிக்கிழமை வீதியில சண்டை, சனிக்கிழமை சாஸ்திரம் பார்த்துக்கோ, ஞாயிற்றுக்கிழமை நாக்கையும் கையும் நீட்டிக்குவோம். அம்தான் அடுத்த வாரம் அப்புறம் ரொட்டீனா ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். எங்க போறது? இது இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். வெளி வேடம், வேஷம். ஆமா, இங்க இருந்து பண்ணி முடிச்சுட்டு போனேன், வண்டியாடியா அல்ல ஆடிட்டு வந்துட்டியா, ஆட்டம் பட்டியாடி. இங்க ஆட்டம் பாட முடியல, அங்கே ஆட்டம் பட்டு வர்ற, அதான் நான் பார்க்கணும். சோத்த பறி வண்டா அல்லலியா அப்படின்னவன உனக்கு சுருன்னு வர்ற கோபம். இந்த தின்னு தொலை, அவன் தின்னவன வீட்டை விட்டு தொலைஞ்சிருப்பான். தொலைஞ்சானா எவ்வளவுகிட்ட போனானோ, எங்க போனானோ தின்னா அந்த ஓடிட்டான் பாரு. இதுக்கு பேரு விசுவாசிகள். இதுக்கு 2ம் பேசிக்குங்க. இதுக்கு 2ம் பிறந்தது எப்படி இருக்கும்? அதை விட பெரிய வேஷம் போடும்ல. ஓ, நீங்க எப்படி இருக்கிறீங்களா, நாங்க அதை விட வேஷம் போடுவோம். ஏன்னா செல்ல நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம்.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த மனநிலை மாறுமா? என் அருமையான சகோதரனே சகோதரியே, வெளி வேடத்தை விட்டு விடு. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நிறைய வெளி வேடம், எல்லாம் வேஷம்தான். இன்னைக்கு திருவிழாக்கள்லாம் வேஷமான திருவிழாக்கள் தான், நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற திருவிழாக்கள் அல்ல. இன்னைக்கு எந்த திருவிழாவிலையும் எங்க பங்குல இந்த புதுமை நடந்தது, இந்த இது நடந்தது அப்படிங்கிற ஒரு உறுதியோட மக்கள் போறாங்க. என் அருமையான சகோதரா, என் அருமையான சகோதரி, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சுன்னா தேரை எரிச்சேன்னு ஒரு வரலாறு பிறந்தது. நெருப்புப்பட்டி எடுத்துட்டு வந்து தேரை எரிக்க போயிட்டேன். என்னை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டான். ஆமா, நடந்தது. என்னத்துக்கு? மாதா வர்றாங்க, முன்னால 10 கெட்ட வார்த்தை சொல்றேன், 4 அருள் மரியாதை சொல்றான், அவன் ஆச்சா பூச்சான்றான், குடிச்சிட்டு சத்தம் போடுறான். இதுக்கு பேரை மாதாவை தூக்கிட்டு போறது. அதனால எரிக்க போயிட்டேன். நடந்த உண்மை. கடைசியில் தேர் பாதியில் நின்று போய் சாமியாரை தூக்கிட்டு வந்து மயக்கம் போட்டு பீடத்தில் வந்து சொன்னேன், உன் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை சுட்டெரித்தது அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை வச்சுட்டு நான் பாட்டு போயிட்டேன். எதற்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த வெளிவேடமான விசுவாசங்கள் அல்லது வெளிவேடமான நம்பிக்கைகள், இவைகளை வைத்துக்கொண்டு வேஷம் போட்டுக்கொண்டு நான் தான் கத்தோலிக்க, நான் தான் கிறிஸ்தவன், நான் தான் வேஷம், நான் தான் ஜெபிக்கிறேன், நான் தான் போறேன், நான் தான் பரிசுத்தம். எங்கடா கண்டுபிடிச்சீங்க? எதுவுமே எல்லாமே தவறு. இவங்க எப்படி பேசுவாங்க? அவன் சொல்றான் இதெல்லாம் அல்லேலூயா கும்பிடுறா. இன்னொன்று கூட சொன்னாங்க. நான் முதல்ல போனேன், ஒரு பங்குக்கு போய்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ஏய் இது அல்லேலூயா கோச்சிடா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு வேஸ்டடா. பக்கத்துல பங்கு பேரவையில் உப தலைவர் சொல்றாரு, அல்லேலூயா கோஷ்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு வேஸ்டடா, பாப்போம் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல முடியும். அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போறேன், என்னான்னு பட்ட அனுபவம் அதெல்லாம். ஆமா, கரெக்டா போன உடனே முதல் வார்த்தை 4 போர்டு போட்ட உடனே கப்புச்சு பண்ண ஆயிட்டாரு. இதுதான் உலகம். அப்ப என்ன வேஷம்? ரோமையர் 4:19-20. ஐயா, நம்பிக்கையாளர்களே, நீங்க வைத்திருக்க வேண்டிய ஒரு ஆழமான உறவும் அமைப்பும் இது மட்டும்தான். எப்படின்னு சொன்னா, 2 பேருமே செத்து போயிட்டாங்க. எது? இவருடைய உயிரணுக்களும் சரி அல்லது சாராவினுடைய கற்பப்பையும் சரி செத்து போனதை போல இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கையிலே தளராததனால் செத்து போன கருப்பு பையிலே கூட குழந்தைகளை பிறக்க வைக்க முடியும் கடவுளால். இறந்து போன உயிரணுக்கள் கூட மீண்டும் உயிரணுக்களாக மாற முடியும் கடவுளுடைய பேரருளால். அதனால அவர் நம்பிக்கையிலே உறுதி தளராமல் இருந்ததனால் அவர் குழந்தையை பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய நம்பிக்கை நான் வந்தாலும் சரி, இன்னொருத்தர் வந்தாலும் சரி, அட்டவேசாமி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இன்னொரு பாப்பாளரும் யார் வந்தாலும் உங்கள் நம்பிக்கையிலே நீங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது, உறுதி தளர்ந்து விடக்கூடாது. அதுதான். அதனாலதான் நம்பிக்கையில் அவர் மேன்மேலும் வலுப்பெற்றார். நம்பிக்கை வலுப்பெற வேண்டுமே தவிர குறைந்து விடக்கூடாது. அதனால் யாரை பெருமைப்படுத்துகிறீர்கள்? ஆபிரகாமை பாருங்க, கடவுளை அவர் பெருமைப்படுத்தினார். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் என்னைக்கு நம்பிக்கையிலே வலிமையை பெறுகிறதோ, ஆற்றலை பெறுகிறதோ, அது கடவுளை மகிமைப்படுத்தியே தீரும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. நம்பிக்கையில உறுதி தளரக்கூடாது. சாட்டையில் அடிச்சு வேப்ப மரத்துல கட்டி வச்சுட்டான், செத்து போன வேப்ப மரம் தான்.
அந்த மரம் செத்து போச்சு. அந்த மரத்துலதான் கட்டி வச்சான். ஆனா கட்டி வச்ச தேவசகாயம் அவருடைய ரத்தம் பட்ட உடனே அந்த வேப்ப மரம் என்ன செஞ்சுச்சு? திளறி விட ஆரம்பிச்சிச்சு. ஏன்? அவனுடைய உறுதியான நம்பிக்கையை கடவுள் பார்த்த செத்து போன மரம் கூட மீண்டும் தளிர்க்க முடியும். நாம தமிழ்நாட்டில் பார்த்த நிகழ்ச்சி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செத்து போனதை போல நம்முடைய குடும்பத்திலோட ஒரு பிள்ளை இருப்பான். இவன் நாசமா போவான். இவன் கடவுளை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறான். இவன் வர மாட்டேங்கிறான். இவன் இளவு இவனோட சேர்ந்து இவன் ஒரு வேற பொண்ணை நேசிச்சுட்டு அந்த பொண்ணோட ஓடி போயிட்டான் என்றெல்லாம் எத்தனையோ குடும்பங்கள். ஏன் அவனை கொண்டுட்டு வர முடியலையா? உன் நம்பிக்கை உறுதியா இருந்தா அவன் தானா வீட்டுக்கு வந்து சேர்வாயா? கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்ல. தானா வருவான். ஏன் போறான்? உன் நம்பிக்கை உறுதியா இருக்குதா? உன் நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையா? திடமான நம்பிக்கையா? அப்போ நீ என்ன செய்யணும்? அவனை பெருமைப்படுத்தாத, கடவுளை பெருமைப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளை பெருமைப்படுத்தியா? அங்கதான் என் வாழ்க்கை இருக்குது. கடவுளை நீ பெருமைப்படுத்தும் போது கடவுள் உன்னை தானா உயர்த்துவார். எத்தனை நிகழ்ச்சிகளை நான் சொல்லிக்கொண்டு போக முடியும். அதனால இது சாதாரண ஒரு நம்பிக்கை அல்ல. உறுதி தளராத நம்பிக்கை, நிறைவான நம்பிக்கை, உறுதியுள்ள நம்பிக்கை. ஒரு சின்ன நிகழ்வை சொல்றேன். கரெக்டா 10 படி, சின்ன படியில 10 படி, அது அரைப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 10 படி எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு தோராயம் உங்க கணக்குல சொல்லுங்க. 40 பேர் நல்லா திருப்தியா சாப்பிடலாம். அப்புறம் கொஞ்சம் நறுக்கி கட்டி பிடிச்சு போட்டா 50 பேர் 60 பேர் கூட ஏதோ கொஞ்சம் இது வரைக்கும் சாப்பிடலாம். நான் நினைச்சு போட்டது 50 பேர் அல்லது 60 பேர் வருவாங்க, போதும். சாம்பார் வச்சாச்சு, அப்பளம் பொரிச்சாச்சு, எல்லாம் பொரிச்சாச்சு. கடைசியில் டிக்கெட்டை பார்த்தா 300 பேர். எங்க போறது? என்ன செய்வீங்க? நடந்ததை சொல்றேன். என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொன்னேன், இருக்கிற வரைக்கும் போடுப்பா, சாப்பிட்டது சாப்பிடட்டும். சாப்பிடலன்னா இப்போ நாம் இருக்கிற இடம் இது மாதிரி ஒரு காடு, அங்கே ஒன்றும் முடியாது, வாங்கவும் முடியாது. வேணும்னா நம்ம வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம். என் அருமையான சகோதரனே சகோதரிய, சோத்து மேலே கூட எனக்கு அவ்வளவு இது இல்லை. ஆனால் வாங்கினது ஒரு 100 அப்பளம், அப்படி 2 கட்டு அப்படின்னு சொன்னாங்க. 50 அப்பளம் இருக்கும் அப்படின்னு. அதில் அவன் எவ்வளவு சேதப்படுத்தினான்னு என்ன தெரியல. 75 அப்பளம் இருக்குதுன்னு. ஆனால் 300 பேருக்கு அப்பளம் கொடுத்துருக்குறோம். 300 பேருக்கு சாப்பிட்ருக்காங்க. மிச்ச சாப்பாட்டை 10 பேர் சாப்பிடலாம். என்னடா பண்ணுன? நான் ஒன்றும் பண்ணல சாமி, நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த இவ்வளவு சாப்பாடு இருக்குது. இலையை எண்ணி பார்த்தா 300 பேர். இன்னும் கூட என்னால் நம்ப முடியல. கடவுளால் முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குதா? அவர் எல்லாத்தையும் செய்வாரு. நான் அதை போய் கேட்கல, நீ சோத்தை போடுன்னு கூட கேட்கல. வந்திருக்கிறாங்க, உட்கார வை, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு. இதுல என்னன்னு சொன்னோம்னா 100 இலை தான் வாங்கினாங்க. அந்த இலை மட்டும் தேக்கு போய் பிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாம் பக்கத்தில் ஒரு 10 மரம் தேக்கு இருந்துச்சு. அதனால ஆளுக்கு ஒரு இலை, நல்லா அது பெரிய பெரிய இலையா இருந்ததுனால அவங்க வார்டுக்கு பிச்சுட்டு வந்துட்டாங்க. அதாவது இலையை போட்டு உட்காந்துச்சு. என் அருமையானவர்களே, உறுதியான நம்பிக்கை எதையும் சாதிக்கும். இந்த நம்பிக்கை நமக்கு உறுதியா இருக்கிறது இல்லை. ஆமா, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் திருச்சபையில நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் ஆளை பார்த்து நம்பிக்கை. ஆமா, அப்படித்தான். அப்போ நம்முடைய பங்குகள்லையும் அதே மாதிரிதான். அப்போ என்ன செய்வாங்க? இந்த உறுதி உள்ள நம்பிக்கையெல்லாம் உறுதி இல்லாத நம்பிக்கை மேல போராடும். உறுதி இல்லாத நம்பிக்கையெல்லாம் உறுதி உள்ள நம்பிக்கை மேல போராடும். இந்த 2 போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? அவர்களை கனிவோடு நோக்குங்கள், இரக்கத்தோடு பாருங்கள் அப்படின்னு வேதம் சொல்றது. அல்லேலூயா. 1 பேதுரு 1:7. ஆகையால் 1 பேதுரு 1:7.
அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே. நல்லா கவனிங்க. இயேசுவோடு இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, சில துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டும். கேட்கணும், எனக்கு துன்பத்தை கொடுங்கள் ஆண்டவரே. நம்ம எல்லாருமே என்ன ஜெபம் பண்றோம்னா, எனக்கு துன்பம் இருக்கக்கூடாது, துயரம் இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, என்ன எனக்கு எந்த வேதனை வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, நொடி வரக்கூடாது, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. இதெல்லாம் நான் நல்லா இருந்தேன்னா நிறைய பிரைஸ் பண்ணுவேன். அத்தனையும் பொய். நீ நிறைய நல்லா இருந்தீன்னா என்ன செய்வதுமா, திமிரு எடுத்து போய் ஓடிடுவேன்னு தெரியும் கடவுள். என்னை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு தெரியும். அதனால நல்லா கவனிச்சுக்கங்க, உங்களுக்கு சில துன்பங்கள் வேண்டும். நீங்க என்ன செய்றீங்க, நல்லா படிடா, பரீட்சை மாத்திரம் எழுதாதடான்னு சொன்னா அவனை பாஸ் ஆக்க முடியுமா? அடுத்த வகுப்புக்கு போக சொல்லுவீங்களா? அது மாதிரிதான் சில துன்பங்கள். இயேசு கிறிஸ்து துன்பங்களை தனதாக்கி கொண்டார். அதனால துன்பங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத விட துன்பங்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். துன்பங்கள் வரும்போது நாம் என்ன செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பையும் பெருமையும் தருவதாய் விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் துயரத்தோடு வேதனையோடு அனுபவித்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழையும் மாண்பையும் பெருமையும் தருவதாயிருக்கும். அப்போ அந்த நம்பிக்கை வேணாம். துன்பம் இருந்தால் அந்த நம்பிக்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். துன்ப துயரம் இருக்கும், துயரங்கள் இல்லாமல் இருக்காது, வேதனைகள் இல்லாமல் இருக்காது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளோடு பங்கடைந்திருக்கிறீர்கள். என் அருமையான சகோதரனே சகோதரி, நான் அடிக்கடி அதான் யோசிக்கிறேன். இந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் உண்மையிலேயே பல புனிதருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். கல்யாணம் முடிக்கிறாங்க, அப்பா விரும்பல அந்த மாப்பிள்ளைய, கட்டி வச்சுட்டாரு. 2 ஆம்பளை பிள்ளை பிறக்குது. 2 ஆம்பளை பிள்ளை பிறந்த பிற்பாடு அவன் விட்டுட்டு ஓடிடுறான். ஏன்னா அப்பா சொன்னார், ஏற்கனவே அவன் மிலிட்ரின்னு சொல்கிற குடிகாரன் அப்படி இப்படி இருப்பான்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்னு அப்படின்னு. அவரும் போயிட்டாரு. 2 ஆம்பளை பிள்ளை பிடிச்சி வளர்க்குறா. வளர்த்த பிற்பாடு 17 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றான். வீட்டில் இவங்க 2 பேரும் எதிர்க்கிறாங்க. ஆக எதிர்த்தாலும் கொஞ்ச நாளில் அவங்க மற்றவர்களால் கொல்லப்படுகிறான். யார்? அவளுடைய கணவன். அதனால் இந்த பிள்ளைங்க 2 பேரும் எங்கள் அப்பனை கொண்டுட்டவனை நான் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் தாய்க்காரி போகிறான். எங்கே போகிறான்? நற்கரணைகிட்ட போகிறான். இந்த பாரியா, நல்லா கவனிங்க, அவளுடைய ஜெபத்தை கொஞ்சம் பாருங்க. அவளுக்கு துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, வேதனை இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியில் என்ன ஜெபிக்கிறாங்கிறத மட்டும் யோசிங்க. கடவுளே, நீயே என் பிள்ளைங்க நரகத்துக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். உடனே அவனை தூக்கும். ஏன் இவன் 2 பேர் கொலைகாரனா மாறி நரகத்துக்கு போயிடுவான்னு 2 பேரையும் தூக்குன்றான். நல்லா கவனிங்க, அவ சொல்ற ஜெபத்தை பாருங்க. நீங்களே உத்தரவு கொடுத்தா கூட நான் உத்தரவு கொடுக்க முடியாது. அதனால இவன் கொலைகாரனா போறதை விட உடனே தூக்கு. 2 பேரும் செத்துறான்ல. அப்புறம் அவன் கான்வென்ட் போய் சிஸ்டரா போயிடுறான். அவ பேர் என்ன? ரீட்டா. பேர் தெரிஞ்சிருக்கு. அதனால துன்பங்களை அவள் தனதாக்கி கொண்டாள். அதனால தான் தினமும் 1 மணி நேரம் அவளும் ஜீசஸும் உட்காந்து பேசினாங்க. பேச முடியும். சில துன்பங்கள் நீங்கள் அதை கண்டுக்கப்படாது. அந்த துன்பங்களை ஆண்டவருடைய பாடுகளோடு சேர்த்து ஒப்பு கொடுங்க. உங்கள் நம்பிக்கை பெருமையாக இருக்கும். யூதா 20, அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள், தூய ஆவியின் துணையோடு வேண்டுதல் செய்யுங்கள். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை தூய்மை மிகு விசுவாசத்தை அல்லது தூய்மையான நம்பிக்கை
அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை எழுப்பும், கட்டி எழுப்பும். அதுதான் உண்மையானது. அதனால அது ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கை அல்ல. 2 தீமோத்தேயு 3:15 நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். நீங்க நிறைய பேர் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடத்திலே உங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் ஆழமாக யோசித்து சிந்தித்து, எந்த நம்பிக்கையில நான் நிலைத்திருக்கிறேன், இந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையால் உங்க நம்பிக்கை உங்களை மீட்புக்கு வழிநடத்தணும். அதுதான் நம்பிக்கை, மீட்பின் பாதைக்கு வழிநடத்தணும். இன்னைக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் நம்பிக்கை வைத்திருப்பது எதை இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்பதை விட என்னுடைய மீட்புக்கு அது பாதையா இருக்கணும். என் நம்பிக்கை அதுதான் உங்களுடைய நிறைவான நம்பிக்கை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால இயேசுவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு மீட்புக்கு வழிநடத்துகிறது, மீட்பை தருகிறது என்று சொன்ன அந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 2 பேதுரு 1:1, 2 பேதுரு 1:1. விலை உயர்ந்த மதிப்புள்ள நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை சாதாரணமானது அல்ல. கிறிஸ்துவ நம்பிக்கையானது விலை உயர்ந்தது, மதிப்பு உயர்ந்தது, அற்புதம் செய்யக்கூடியது, அதிசய வாழ்வானது, ஆற்றலானது. இந்த உலகத்தில் 1000 துன்பங்கள் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாத நம்பிக்கை. எனவே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கு? பெரிய நம்பிக்கையா, சிறிய நம்பிக்கையா, குன்றி போன நம்பிக்கையா, விலை உயர்ந்த நம்பிக்கையா, மதிப்புடைய நம்பிக்கையா? எந்த நம்பிக்கையில நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள்? இந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வை சரியாக காப்பாற்றும். அதனால் தீத்து 1:13-14 அவரது சான்று உண்மையை புறக்கணிக்காமலும். சகோதரா, சகோதரி, உங்களுடைய வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உண்மையை புறக்கணிக்காமல், இறை வார்த்தையை புறக்கணிக்காமலும், உங்களை சுற்றி இருக்கின்ற புனை கதைகளிலே, மனித கட்டளைகளிலே கவனம் செலுத்தாமலும், விசுவாசத்தை பழுதின்றி காத்துக் கொள்ளும்படி உங்களை கடிந்து கொள்ளுகிறேன். நீங்களும் மற்றவர்களை கடிந்து கொண்டு வாழ முற்படும். பழுதின்றி காக்க வேண்டும். விசுவாசத்தை, நம்பிக்கையை பழுதின்றி காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவரும் எழுந்திருப்போம். ஒரு அபிஷேக பாடல் போடணும். எழுந்து நில்லுங்க, கைதட்டுங்க. இங்க அங்க வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த நம்பிக்கை ஒரு சாதாரணமான நம்பிக்கை அல்ல. பழுதின்றி காக்கப்பட வேண்டிய நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, நமக்கு வரையறுத்து கொடுத்த நம்பிக்கை, ஆற்றல் உள்ள நம்பிக்கை, நிறைவான நம்பிக்கை. நீங்க கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்து சிந்தித்து உங்க உள்ளத்துல பதிங்க. பெரிய நம்பிக்கையா, அல்லது குன்றிப்போன நம்பிக்கையா, நலம் பெறும் நம்பிக்கையா, செயலற்ற நம்பிக்கையா, வெளிவேடமான நம்பிக்கையா, அல்லது உறுதியான நம்பிக்கையா, அல்லது விலை உயர்ந்த நம்பிக்கையா, இயேசுவின் மீது நம்பிக்கையா, அல்லது பழுதின்றி காத்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையா? இந்த நம்பிக்கையை, எந்த நம்பிக்கை எனக்கு குறைவா இருக்கிறதோ அந்த நம்பிக்கையை வளப்படுத்துங்கள். குன்றி போனால் அதை நிறைவுபடுத்துங்கள். விலை உயர்ந்த நம்பிக்கை பழுதின்றி காக்கப்பட வேண்டும் என்றுதான் உங்களை இங்கு அழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால உணர்வோடு, அதாவது பாடல் குழுவினர் பாடுறாங்க அப்படிங்கிறது நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன். அதனால பாடல் குழுவினர் தப்பா சொல்ல, அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாடுனா தான் அது பாட்டு. அவங்க மட்டும் பாடணும். அதனால சேர்ந்து
உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்துல பாடணும். நல்லா கவனிங்க. அவங்களோடு இணைந்து பாடும் பொழுது ஆன்மாவின் உள்ளத்தின் ஆழத்தோடு உணர்ந்து அவங்களோட அவங்க பாடுறாங்கன்னு மட்டும் நீங்க கேட்டுக்கல. நிறைய பேர் அப்படிதான், அவங்க பாடட்டும் நம்ம பாட்டுக்கணும் இல்லை. என் உள்ளத்திலே அது புதுமைகளை நடத்தணும். என் உள்ளத்திலே அந்த பாட்டு வேதனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை நமக்கு உறுதிப்படுத்தணும். அந்த நம்பிக்கையை திடப்படுத்தணும். அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்தணும். அதுதான் பாட்டு. ஏதோ அவங்க மட்டும் பாடுவது, இணைந்து பாடுவது மட்டுமல்ல, என்னுடைய ஆன்மா ஆண்டவரை நோக்கி பாடும். எல்லா ஆன்மாவும் இணைந்து பாடும். வாழ்கின்றவரும் காண்கின்றவாய் விண்ணக தந்தையே, எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த இறை வார்த்தையின்படி நாங்கள் உயர்ந்த உண்மையான நிறைவான உறுதியான நம்பிக்கையோடு வாழும்படி ஆவியானவரை அனுப்பி எங்களை அபிஷேகிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் சாவை வென்றவரும் சர்வ வல்லவருமாய் இயேசுவின் தூய திருப்பெயரில் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம்.